நண்பர்களே வணக்கம். இப்போ தான் நான் வீடியோ பார்த்தேன். நம்ம அத்திக்கடவு பிரபாகரன் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தார் திருப்பூரில் அரசு மருத்துவமனையில். அப்புறம் தான் விசாரிச்சபோது தெரிஞ்சது, நமக்கார கவனிக்காம விட்டுட்டோம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஈசன் முருகசாமின்னு ஒருத்தங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அவரோட தலைவருங்க. அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் கூட 4-5 நிர்வாகிகளை கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு கூட இன்னும் தெரியல. அப்புறம் அவங்கள கைது பண்ணி எங்கேயோ வேலூரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்களாட்டுருக்கு. பல இடத்துல கைது பண்ணியிருப்பாங்களாட்டுருக்குங்க. உள்ளூரில் வச்சுருந்தா அந்த ஊர்க்காரங்களாம் வருவாங்க, மனைவி குழந்தைங்களாம் வருவாங்கன்னு வேலூருக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு இது எவ்வளோ பெரிய கொடுமை. முதல்ல இதுவே தப்பு. இப்போ உள்ளூரில் கைது பண்ணால் அந்த 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 தூரத்தில் கொண்டு வர நியாயம் இல்லைங்க. அந்தந்த பகுதியில் வச்சுருக்கிறது தானே சரி. எதுக்காகன்னு கூட தெரியல. ஆனால் இப்போ அந்த ஈசன் முருகசாமியை விடுவிக்கணும்னு சொல்லி நம்ம அத்திக்கடவு பிரபாகர் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டுருக்கார். நமக்கு அத்திக்கடவு பிரபாகர் எப்படின்னாங்க, அத்திக்கடவு திட்டம் வர்றதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். முதல்ல உண்ணாவிரதம் இருந்தவரே நம்ம பிரபாகரன் தான் முதல் காரணம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கு போய் அடியெல்லாம் நின்றுருக்காரு. மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி அடி தின்றுருக்கா. அப்படி உயிரோட கூட தயாராக இருப்பார். அதாவது இந்த மக்களுக்கு ஒன்றுன்னா இவரெல்லாம் ஒரு தலைவராக வந்திருந்தாருன்னா, ஒரு வேளை பணங்காசெல்லாம் இருந்து ஒரு பெரிய கட்சியில் சேர்ந்திருந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தேன்னா இவரெல்லாம் பெரிய நன்மை செஞ்சுருப்பாருங்க. ஆனால் அவர் எப்படி பாருங்க, நல்லவங்க எங்கே இருப்பாங்க? ரோட்டில் தான் கிடப்பாங்க. இப்போ அரசு மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருப்பாருக்குதுங்க. போலீஸ் வந்து அந்த ஈசன் முருகசாமியை கைது பண்ணதை கண்டித்து பிரபாகரன் உண்ணாவிரதம் வந்திருக்காரு. அவர் கூட்டிகிட்டு வந்து அரசு மருத்துவமனையில் நம்ம பிரபாகரன் மற்றும் அந்த சதீஷ் போராளின்னு சொல்லிட்டுங்க, அவரும் அப்படி தான் திருப்பூர் மாநகராட்சியில் அந்த குப்பை உள்ள அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு எதிராக நின்று போராடி இருக்கிறார். ரொம்ப நல்லவங்க எல்லோரும் சேர்ந்து போராடுறாங்க. நல்லவங்க எல்லாம் சேர்ந்து போராடினாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. நானே எப்பவுமே சொல்லுவேன், பிரபாகரன்லாம் அந்த காலத்தினுடைய சுபாஷ் சந்திர போஸ் நான் பார்த்ததில்லை, பகத்சிங்கை பார்த்ததில்லை. அதுக்கு ஈக்குவலானவங்க இவங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லைங்க. அதை சொல்கிறதுக்கு நம்ம சங்கடப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஆள் இப்போ வந்து அரசு மருத்துவம் முன்னாடி உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. நல்லவர்கள் இப்படி போராடுறதுக்கு அனுமதிக்க கூடாதுங்க அரசே. அது என்னென்னு பார்க்கணும். இது பிரபாகரன்லாம் உண்ணாவிரதம் இருக்குது அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே சமூக ஆர்வலர்லாம் கிளர்ந்தெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வை எடுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க, நம்ம இப்போ அரசு ஊழியர் இருக்காங்கன்னா அவங்க போராடினாங்கன்னா நாடே ஸ்தம்பிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையில் அரசு செவி சாய்க்கும். அப்புறம் இவனுக்கு தானே விவசாயி தானே அப்படின்னு நினச்சக்கூடாது. சாயங்காலம் பால் கறக்கிறதுக்கு போயிடுவாங்க, காலையில் தீவனமெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க நினச்சக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசு ஊழியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்களும் அரசு ஊழியர் மாதிரி தானுங்க. இப்போ அவங்க எப்படி அரசு இயந்திரமோ இவங்களும் அதுக்கு ஈக்குவலான இயந்திரம் தானுங்க. காலையில் பால் கொடுத்து இந்த உலகத்தை வழி நடத்துறதே விவசாயிகள் தானே. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்க. தயவு கூர்ந்து அவங்கள சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். அவங்கள ரோட்டுக்கு வரக்கே முதல்ல அனுமதிக்கூடாதுங்க. விவசாயிகள் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. ரோட்டுக்கு வந்தால் பாவம் பிடிச்சிக்கும். அரசுக்காக இருந்தாலும் சரி, மக்களுக்காக இருந்தாலும் சரி, அது பாவமாக மாறிடும். அவங்க நல்லா சோறு வர்றவங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு நாட்டோட மகிழ்ச்சி, ஒரு நாட்டோடைய முதுகெலும்பு விவசாயம் மட்டும் இல்லை, விவசாயிகளும் தான். அதனால் தயவு கூர்ந்து அரசு என்னென்ன பார்க்கணும், இந்த ஈசன் முருகசாமியை உடனடியாக விடுவிக்கணும். அப்புறம் உட்காந்து பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாங்க. இது பேச்சுவார்த்தையில் தீர்க்காத பிரச்சனை ஏதாவது இருக்குதா என்ன? அதே மாதிரி பிரபாகரனுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கணும், தயவு கூர்ந்து ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் பல்வேறு இடங்களில் பிரபாகரனை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாமே ரோட்டுக்கு வருவாங்க. இதில் எங்கேயாவது நீங்கள் தயவுசெய்து கட்சியை புகுத்திட வேண்டாம். அவர் அதிமுக, இவர் திமுக, அவர் பிஜேபி, இவர் காங்கிரஸ்னு ஏதாவது சொல்லிட வேண்டாம். அப்படி நம்ம பார்த்துட வேண்டாங்க. ஆத்மார்த்தமாக 100% நம்ம எந்த கட்சிக்காரங்களும் இல்லை, எந்த கட்சிக்காகவும் நம்ம சொல்லவே வரல. அவங்க ஒரு சராசரி மனிதர்கள், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இதில் எங்கேயாவது அதில் அரசியல் இருக்குது, இதில் அரசு இருக்குது, இதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட வேண்டாங்க. அங்கே எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, விவசாயிகள் ரோட்டுக்கு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்குங்க. முதல் வேலையை ஈசன் முருகசாமியை விடுதலை செய்யுங்க. அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். தயவு கூர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணலைன்னா இதை சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இதை கையில் எடுத்துகிட்டு அந்தந்த பகுதியில் இதுக்கு நியாயமான முறையில் அறவழியில் அதுக்கடுத்துக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்ம நம்புகிறோம். வாழ்க வளமுடன்.